ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட் என்னன்னா ரீசெண்டாக நான் ரசவாத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சாந்தகுமார். இவங்க தான் ஆல்ரெடி வந்து 2011 வந்த மௌனகுரு, 2019 வந்த மகாமுனின்னு சொல்லிட்டு 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் கிட்ட, மூவி பிரியர்கள்ட்ட ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய படம். எனக்குமே இந்த மௌனகுரு படம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரியுமே, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. பட் ஆனால் மகாமுனி வந்து நம்ம அந்த டைம்லேயே பார்த்துட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் இருக்கக்கூடிய புரிதலுக்கு அந்த படம் ஒன்றும் புரியவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் மௌனகுரு படத்தை நம்பிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூவி எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை பார்க்க வேணான்னு விட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா எல்லா ரிவ்யூஸும் சொன்ன மாதிரி இந்த படம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு அதை விட கீழே தான் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா, இந்த படத்தோட ஸ்டோரிலாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல போட்டு இழுன்னு இழுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாம, சரி எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் அதில் எதுவுமே ரியலாக இருக்கிற மாதிரியே தெரில. அவங்க சொல்கிற டயலாக், அவங்க கொடுக்குற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்காகவே இல்லை, நடிக்கிறாங்கங்கிற மாதிரி அப்பட்டமாக தெரிஞ்சுது. இந்த படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா வில்லன் தான். அந்த கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அது அந்த மலையாளம் ஆக்டர் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க கூடவே ஒரு சின்ன ரோலில் சைக்காட்ரிஸ்ட்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன காமெடி போர்ஷன் மாதிரி சின்ன லைட்டாக வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு தோணுது இந்த படத்தை பார்த்து. தேங்க்யூ.